இருந்துச்சுண்ணா. லாங் டைம் நல்ல ஒரு ஆக்ஷன் பீக்கோட நல்ல ஒரு படம் பார்த்தேன். தலைமை பண்ணதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு 2 படம் டைரக்ஷன் பண்ணார், பாப்பாண்டி பண்ணார். அதில் வந்து ஃபுல்லாக லவ் ரொமான்ஸ்லாம் வச்சுட்டாரு. இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட் ப்ரோ, வெட்டு குத்து ரத்தம், இதுதான் ப்ரோ படம். இருந்துச்சுண்ணா, மாசம் இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. நான் விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன் தான் ப்ரோ இவன். அடுத்து நான் தான் கூப்பிட்டு வந்தேன், கேளுங்க. இந்த பையன் டிக்கெட் புக் பண்ணான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேனே. இவ்வளோ சீக்கிரம் காலேஜ் கூட 6 மணிக்கு வந்து கிளம்ப மாட்டேன். காலேஜ் கட் வச்சுட்டு வரேன் ப்ரோ, தலைமை. அவரோட டைரக்ஷன் வந்து புதுசாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புது படம் எடுத்த மாதிரியே தெரியல, ஒரு 10 படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு தனுஷ் வந்து. அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கூட இருக்கிறவங்களே நமக்கு இது பண்ணுற மாதிரியா சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு 10 நான் கான்ட்ரவர்சி வருதா, ஒரு படம் போதும் அவருக்கு, எல்லாம் மறக்க வச்சு போயிடுவார். தனுசு தம்பிக்கு இந்த படம் வந்து அந்த 6 சிவனும் சேர்த்து 7வது சிவனா ரகுமான் சாரும் வந்து கை கொடுத்து இந்த 50வது படம் அவரோட கேரியர்லேயே சினிமாவுக்கு உண்டான ஃபுல்ஃபில் வந்தது உண்டான எல்லா சாதனையுமே அவர் முறியடிச்சிட்டாரு, அதாவது வென்றுட்டார். படம் செம்மையாக இருந்துச்சு சார், வேறு லெவலில் இருக்குது படம். ஸோ தனுஷோட ஆக்டிங் இஸ் வெரி நைஸ். அதே போல் எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ் சைலண்ட் கில்லராக அதில் அவர் வந்திருக்காரு, நல்லாவே இருந்துச்சு. எல்லாரோடைய கேரக்டருமே சூப்பராக இருந்தது. மியூசிக் செம்ம, வேறு லெவல் மியூசிக் தான் நம்மளை இன்னும் அங்கே மோட்டிவேஷன் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். எஸ்எஸ் சூர்யா சொன்ன மாதிரி சார் எனக்கு இன்னும் பத்தல சார், இது கொஞ்சம் கொடுங்க சார், எஸ்எஸ் சூர்யாக்கு இன்னும் கொடுங்க சார். அவர் என்ன கொடுத்தாலும் அசால்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். ஃபைட் வேறு லெவலுங்க, செம்மையாக இருந்துச்சு உண்மையாக. மொரோவர் எனக்கு இன்னும் அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்குது. ஆடியன்ஸோட ஃபுல்லாக வந்து பாருங்கள், படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு லேக் கூட எனக்கு தெரியல, கண்டிப்பாக பாருங்கள், படம் நல்லா இருக்குது. தனுஷோட வந்து 50 இது வந்து பார்த்தீங்கன்னா 50th மூவி வந்து டைரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் வந்து எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தாரு. அவர் நல்லா வந்து எப்படி சொல்கிறது, வெற்றிமாறன் கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு நல்லா வந்து ஒரு ஆக்டிங்லேயும் சரி ஒரு டைரக்ஷன்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தார். எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகலை. எல்லாமே படம் வந்து எல்லா சீனுமே வந்து ஏஞ்சி கத்திட்டு தான் இருந்தோம். எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கெஸ்ஸே பண்ண முடியல. எல்லாமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. ஒருவர் வந்துட்டு ஏறுமான் தான், உசுரே நீதானே, அவ்வளோதான், அந்த உசுறு தான் அவரு, வேற ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. அசுரனுக்கு அப்புறம் வந்து இது கண்டிப்பாக இருக்கும். அவருடைய கெட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு தான் இருந்திருப்பாரு. படத்தில் இந்த லவ் சென்டிமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே ஃபேமிலி தான் இருந்திருக்கும். பட் நல்லா பண்ணியிருந்தாரு. தனுஷ் டைரக்ஷன் வந்து சொல்லவே தேவை, அந்த அளவுக்கு மாசம் இருந்துச்சு. ஒரு வெற்றிமாறன் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு.